கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். சங்கீதம் 37:3. Trust in the Lord and do good, so shalt thou dwell in the land, and verily thou shalt be fed. Psalms 37:3. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யூடியூப் சேனல் மூலமாக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் God Goes மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதமாகிய ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் தங்கியிருப்பதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே நம் கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதிலை தர உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் அதை விசுவாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினால் உண்டான சமாதானமும் மகிமையும் இரக்கமும் நிச்சயம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த God Goes மினிஸ்ட்ரி மூலம் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவா 5:2. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். இவர்கள் ஒரு விசை விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். வாக்கு தத்தத்தின்படி ஆபிரகாமுடைய சந்ததிகள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் இவர்கள் எகிப்தை விட்டு இந்த பாலைவனத்தில் வெகு நாட்களாய் கடந்து வந்த பொழுது இவர்களில் அநேக ஜாதி ஜனங்கள் சேர்ந்து கொண்டார்கள். அநேகர் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கீழே வாசித்தால் உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இனி நீங்கள் செல்லக்கூடிய பாதை என்பது நீங்கள் இதற்கு முன் பயணித்த பாதை அல்ல. இதற்கு முன்பாக நீங்கள் பயணித்த பாதை அல்ல. ஆகவே நீங்கள் இந்த யோர்தானை கடந்த பின்பு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். யோசுவா 5:8 நாம் வாசித்தால் தெரியும். ஜனங்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாக மட்டும் தங்கள் தங்கள் இடத்தில் பாளையத்தில் தரித்திருந்தார்கள். இந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். யோசுவா 5:8 எடுத்து வாசியுங்கள். இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பின்பு தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்திலே தரித்திருந்தார்கள். இதிலே நாம் பார்த்தோம் என்றால், முதலாவது நமக்கு ஒரு விருத்த சேதனம் தேவை. அதன் பின்பு தரித்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அடுத்தது நாம் தரித்திருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். இதிலே விருத்த சேதனத்தை பார்த்தோம் என்றால், ஏன் நாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும்? எடுத்துக்கொள்ளுங்கள், கலாத்தியர்
5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஏனென்றால் நீங்கள் மறுபடியும் அந்த அடிமைத்தனமாகிய எகிப்தின் பாரம்பரியங்களுக்குள் நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் விட்டு வந்த அந்த பாவ சாப வாழ்க்கைக்குள், அந்த அடிமைத்தன வாழ்க்கைக்குள் மறுபடியும் போய் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். கீழே நாம் பார்த்தோம் என்றால் ஆதியாகமம் 13:10 எடுத்து வாசியுங்கள். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதேமையும் கோமேராவையும் அழிக்கும் முன்னே சேவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அந்த தேசம் தேவனுடைய தோட்டத்தை போல் மிகவும் செழிப்பாக இருந்ததாம். இந்த அதிகாரத்திலே நாம் பார்த்தோம் என்றால் இந்த தேசம், அந்த சோதேம் கோமேரா தேசம் அனைத்து தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு இடம் என்றுதான் லோத்து நினைத்து இருந்திருப்பான். நாம் இதிலே சென்று விட்டால் நமது அனைத்து தேவைகளும் சந்திக்கப்பட்டு நம் வியாபார ஸ்தலங்கள் வியாபாரம் பண்ணி நாம் பெரும் செல்வத்தை சேர்த்து கொள்ளும் ஒரு பெரிய ஒரு வியாபார வர்த்தகம் போல் அந்த தேசம் இருந்திருப்பதாகத்தான் லோத்தின் கண்களில் அன்றைய நாளில் அந்த தேசம் பட்டிருக்கும். கர்த்தருடைய தோட்டம் போல் எகிப்தின் தேசத்தை போலும் இருந்தது என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் மூலமாய் தேவன் லோத்திற்கு விடுதலை அளித்தார். ஆனால் லோத்து திரும்பவும் அந்த பாவத்திற்குள், அந்த பாவ தேசத்திற்குள், அந்த பாவங்களை பெருவிக் கொண்டிருக்கிற அந்த சோதேமுக்குள் சென்றான். பாருங்கள் தேவ ஜனமே, அவனால் அந்த உலக இன்பங்களை, அங்குள்ள பாவ சிற்றின்பங்களையும் விட்டு வர முடியவில்லை. ஆகவே நாமும் இப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாமும் இந்த பாவ வாழ்க்கைகளுக்குள் விழுந்து மறுபடியும் இந்த உலக ஆசாபாசங்களுக்குள், உலக இன்பங்களுக்குள், உலக அருவருப்புகளுக்குள் நாம் சென்றுவிடக்கூடாது. பழையபடியும் நாம் அந்த இச்சையான வாழ்க்கைக்குள் ஸ்தோத்திரமான பொருளாதார பொருளை சம்பாதிக்கக்கூடிய பேராசை என்கிற பண ஆசைக்குள் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு ஒரு விருத்த சேதனம் தேவையாக இருக்கிறது. நமது இருதயத்திலே ஒரு விருத்த சேதனம் நமக்கு தேவைப்படுகிறது. முதலாவது, வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ஒரு தவறான கருத்து வைத்திருந்தால் அறிக்கை செய்து வெளியேற வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து நீங்கள் ஒரு தவறான கருத்து வைத்திருந்தால் நீங்கள் அதை அறிக்கை செய்து அதிலிருந்து வெளியேற வேண்டும். இரண்டாவது, இருளின் அதிகாரத்துடன் உங்களுக்கு எந்த ஒரு தொடர்பும், ஏதாவது ஒரு தொடர்பும், ஒரு சம்பந்தம் உங்களுக்கு இருந்தால், தயவு செய்து நீங்கள் அறியாமலும் அறிந்தும் சில காரியங்கள் சிக்கொண்டு இருந்தால் தயவு செய்து நீங்கள் அதை விட்டு வெளியேற வேண்டும். அடுத்ததாக, மன்னிக்க முடியாத மனக்கசப்பு என்பது பழிவாங்க முடியாத ஒன்று, ஆனால் செய்ய நினைப்பது. பழிவாங்க முடியாது, ஆனால் நம்ம இருதயத்தில் செய்ய முடியாதான்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருப்பது. இதற்கு நாம் சில வசனங்களை சுட்டி காட்டுகிறேன்.
மத்தேயு 18:34-35 வாசிங்கள். அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீரும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். 35 நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றான். அடுத்ததாக நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். எபேசியர் 4:3 எடுத்து வாசியுங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பாருங்க, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். 4வது, முரட்டாட்டத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் உள்ள வித்தியாசம். சபைக்கும் சபையின் போதனைக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் தேவன் கொடுத்த தலைமைக்கும் நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். நமக்கு மேலான அதிகாரிகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சிலர் அதிகாரிகளை திட்டுவார்கள், முதலாளிகளை திட்டுவார்கள். நமக்கு சம்பளம் கொடுக்கிறவர்கள் என்பதை நாம் நினைக்க வேண்டும். அதிகாரிகள் நம்மளை வேலை வாங்குவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த நிர்வாகம் அப்படித்தான் செயல்பட முடியும். ஆகவே நாம் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும், அந்த வேலைகளை ஒழுங்காக செய்ய வேண்டும். 5வது, பெருமைக்கும் தாழ்மைக்கும் உள்ள வித்தியாசம். பெருமை என்று சொல்வது பிசாசனுடைய பிரதிநிதி. தாழ்மை என்பது தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. 6வது நாம் பார்த்தோம் என்றால், சாதாரணமாக நாம் நிலைத்திருக்கிற பாவத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும். நமக்கு ரெகுலராகவே சில பாவங்கள் நம்மளிடத்தில் இருக்கும், நமக்கு அறியாது. அதை நாம் கண்டு அதில் இருந்து வெளிவர வேண்டும். சிலர் சர்வசாதாரணமாக சில காரியங்களை மறுத்து விடுவார்கள், பொய் சொல்லி விடுவார்கள், அறியாமலே வரும், கெட்ட வார்த்தைகள் போட்டு விடுவார்கள். இவைகளை கண்டுபிடித்து இவைகளிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். உங்கள் சரீரத்தை எந்தவித அசுத்தத்திற்குள்ளும் பிரயோஜனப்படுத்தாது உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். 7வது, இப்படியான காரியங்களில் நீங்களும் உங்கள் பெற்றோர் அல்லது உங்கள் உற்றார் இப்படி இருந்தால் இந்த காரியங்களை விட்டு இன்றைக்கு அவர்கள் வெளியேறும்படிக்காய் நாம் அவர்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களே, தயவு செய்து உங்கள் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது தேவன் உங்களை விடுவிப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருதயத்தில் ஒரு விருத்த சேதனம் பண்ணி கொள்ளுங்கள். நீங்கள் தரித்திருங்கள். அப்பொழுது தேவன் உங்கள் மத்தியிலே வெளிப்படுவார். உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் தருவார். இப்பொழுது நான் ஒரு ஜெபம் செய்து முடிக்கப் போகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்யும்படி காய்ச்சபிக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த பாவ சாப வாழ்க்கைகளை விட்டு தேவனை தேடி கண்டுபிடித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் ஒப்பு கொடுத்திருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தாமே இந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேறும்படிக்காய், அவர்களை விடுதலை செய்யும்படிக்காய், பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அந்த பாவ வாழ்க்கையை விட்டு இந்த ஜனங்கள் வெளிவர உதவி செய்யும்படிக்காய் எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நாங்கள் இரக்கம் பாராட்டி கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களை விடுவிக்கும்படிக்காய் பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த ஜனங்கள் விடுதலடையும்படிக்காய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக, என் உயிரும் என் இயேசுவுக்காக, என் உள்ளமும் என் இயேசுவுக்காக. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயர்த்தியதும் என் இயேசு மாத்திரமே, என்னை உயிர்ப்பித்ததும் என் இயேசு மாத்திரமே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே நான் களிகூற வேண்டுமே. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே. என் ஆசை என் இயேசு மாத்திரமே, என் வாஞ்சையும் அவர் சமூகம் மாத்திரமே. என் இயேசுவையே நான் நேசித்து, இயேசுவையே நான் தியானித்து, இயேசுவிலே